அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம சென்ற வகுப்பில் என்ன பார்த்தோம்னா, அல்லாஹுவை பற்றி அறிதலை பற்றி பார்த்தோம். அல்லாஹுடைய படைப்புகளை பற்றி சிந்திப்பதன் மூலியமாக அவனுடைய பெயர்களை பற்றி அவனோட பண்புகளை அறிவது மூலியமாக அல்லாஹுவை அறிந்து கொள்ள முடியுங்கிறத பார்த்தோம். மேலும் அல்லாஹு தன்னை வணங்க சொல்லி கட்டளையிடுவதன் மூலியமாக அவனை அறிய முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். மேலும் நல்லது செய்யுங்க, தீவற்றிலிருந்து தவிர்த்துருங்க, அவனுடைய ஏவல்களையும் விலகல்களையும் பற்றி நம்ம சிந்திப்பதன் மூலியமாக அவனை அறிய முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். மேலும் நல்லவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மையான காரியங்களை பற்றி நற்கூலிகளை பற்றி சிந்திப்பதன் மூலியமாக அதை அல்லாஹ்வை அறிய முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். மேலும் தீயவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனைகளை பற்றி நம்ம சிந்திப்பதன் மூலியமாக அல்லாஹ்வை அறிய முடியும் அப்படிங்கிறத சென்ற வகுப்பில் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பார்த்தோம். மேலும் இந்த வகுப்பில் அல்லாஹ் பற்றிய மேலும் கூடுதலாக அறியக்கூடிய வழிகள் என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பில் பார்ப்போம். அல்லாஹுடைய நெருக்கத்தை நம்ம பெறணும்னா நம்ம இறையச்சமுடையவங்களாக ஆகணும். இறையச்சமுடையவர்களாக ஆகணும் அப்படின்னா அல்லாஹுவை பற்றிய புரிதலை நம்ம உள்ளத்தில் ஆழ்ந்து சிந்திக்கணும். அப்போ நம்ம இறையச்சமுடையவர்களாக ஆகும். அவனோட பண்பை பற்றி ஆற்றலை பற்றி எல்லாத்தையும் சிந்திக்க போகும்போது தானாகவே நம்ம உள்ளம் அல்லாஹுவை அஞ்சி நடக்கக்கூடியதாக ஆகும். அதில் நம்ம இறையச்சமுடையவர்களாக ஆவதை பற்றி எப்படி எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரசூல்லா செய்யக்கூடிய ஒவ்வொரு உரையிலையுமே முக்கியமாக இருக்கட்டும், ஜும்மா உரையாக இருக்கட்டும், மக்களுக்கு நிகழ்த்தக்கூடிய அனைத்து எந்த ஒரு உரையாக இருந்தாலும் இத்தக்குல்லா அல்லாஹுக்கு அஞ்சு நடந்து கொள்ளுங்க அப்படிங்கிற இறையச்சத்தை உணர்த்தக்கூடிய உபதேசத்தை சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க. இறையச்சம் நம்மளுடைய உள்ளத்தில் வந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை சீராகவும், நம்மளோட வாழ்க்கை உயரும், நன்மையான காரியங்களில் ஈடுபடுவோம், தவறிலிருந்து விடுபடுவோம், அல்லாஹுடைய நெருக்கத்தை நம்ம பெறக்கூடிய அனைத்து வழிகளையும் நம்ம செய்வோம். இறையச்சத்தை பெறணும்னா அதுக்கு முக்கியமான ஒரு வழி அல்லாஹ்வை பற்றிய அறிவே அதுக்கு முதன்மையான வழியாக இருக்குது. அல்லாஹு தன்னோட திருமறையில் சொல்லி காட்டுறான். 35வது அத்தியாயத்தில் 28வது வசனம், இன்னமா யஹ்ஸல்லாஹு மின் இபாதிஹி உல்லமா, அல்லாஹ்வின் அடியார்களில் அவனை அஞ்சுவோர் அறிஞர்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உலமாக்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த ஆலிம்களை தான், அவங்க தான் எல்லாத்தையும் கற்று அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறோம். மதரசாக்களில் பிள்ளைங்களுக்கு கற்பிக்கக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களை எல்லாம் சொல்லி காட்டுறான்னா இல்லை. அதே மாதிரி இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கற்று அறிந்து அதாவது எப்படின்னா கல்வியாக இருக்கட்டும், வேறு மற்ற திறமைகளை வளர்த்து எல்லாமே அத்துப்படி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை எல்லாம் இங்கே சொல்லி காட்டுறான்னா அதுவும் கிடையாது. இங்கே அல்லாஹ் யாரை சொல்லி காட்டுறான் அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹுக்கு அஞ்சி நடக்கக்கூடியவர்கள் தான் யார், இறைவனை அஞ்சக்கூடியவர்களை, இறைவனுக்கு அஞ்சி நடக்கக்கூடியவர்களை தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுறான். இறைவனை அஞ்சுபவர்கள்னு யாருன்னு பார்த்தோம்னா அல்லாஹ்வை பற்றி அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுறான். அதை இதுவும் மேலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹு வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கினான் என்பதை நீர் அறியவில்லையா? இதன் மூலம் மாறுபட்ட நிறங்கள் கொண்ட கனிகளை வெளிப்படுத்துகின்றோம். மலைகளில் வெண்மையும் சிவப்பும் மாறுபட்ட நிறங்களை கொண்ட பாதைகள் உள்ளன, கருப்பு நிறமுடையவர்களும் உள்ளன. அதாவது அல்லாஹுவே வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கினான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீர் இதை அறியவில்லையா அப்படின்னு அல்லாஹ் நம்மளை கேள்வி கேட்குறான். நான் தான் இந்த வானத்திலேருந்து உங்களுக்கு தண்ணீர் இறக்குறேன், அதை பற்றி நீங்கள் சிந்திங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இங்கே நமக்கு சொல்லி காட்டுறான். நீ இதை அறியலையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இங்கே நமக்கு கேள்வி கேட்குறான். மலையை வானத்திலேருந்து நான் உங்களுக்காக இறக்கி வைக்கிறேன், உங்களுக்காக நான் இதை செய்கிறேன், இந்த செயலை செய்கிறேன், அதை நீங்கள் அறியலையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னை பற்றி விளக்கத்தை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான்.
மழை எங்கே வானத்திலிருந்து நம்ம கிடைக்கிது அப்படிங்கிற சிந்தனையில் பார்க்காம, இதை வந்து யார் இறக்கி வைக்கிறா? அல்லாஹ் தான். அதுவும் யாருக்காக அல்லாஹ் வந்து இந்த செயலை செய்கிறான்? நமக்காக அல்லாஹ் வந்து இப்படிப்பட்ட ஒரு செயலை வந்து வானத்திலேருந்து நமக்காக மழையை இறக்குறான் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நம்ம அல்லாஹுவை பற்றி சிந்திக்க போகும்போது தான் அல்லாஹுவை பற்றி அந்த அறிவு ஞானம் நமக்கு கிடைக்கிது. அல்லாஹுடைய படைப்புகளை பற்றியும் அல்லாஹுடைய அந்த தன்மையை பற்றி நம்ம யாரெல்லாம் சிந்திக்கிறாங்களோ அப்படி அந்த சிந்திக்கக்கூடியவர்களை தான் அல்லாஹ் வந்து இங்கே வந்து அறிவாளிகள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் அல்லாஹ் நம்ம சொல்லி அல்லாஹுவை பற்றிய அறிவை வந்து நம்ம சிந்தனை கொள்ள போகும்போது அவனுடைய படைப்புகள் பிரம்மாண்டங்கள் அவனுடைய ஆற்றல்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒவ்வொன்றையும் அவனை பற்றிய தன்மையை பற்றி சிந்தித்து எப்படி அல்லாஹ் செய்கிறான் அப்படின்னு அவனோட தன்மையை உணரும்போது நமக்கு வந்து இரையச்சம் அதிகமாக ஏற்படுது. அவனை பற்றி உணர உணர நம்மளுடைய உள்ளத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே அல்லாஹ்வுடைய பற்றிய உணர்வு வந்து அதிகமாக ஆகி நம்மளை வந்து அல்லாஹ் வந்து இரையச்சம் உடையவர்களாக அந்த உள்ளத்தை வந்து அல்லாஹ் மாற்றுறான். இறைவனை பற்றி அறிஞ்சு கொள்வது வந்து இறையச்சத்துக்கு எவ்வளோ ஒரு முக்கியமானது அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு சில விஷயங்கள் அனுமதி அளிக்கப்படியும் சில விஷயங்கள் செய்யும்படியும் சில விஷயங்கள் செய்ய வேண்டாம்னு சில விஷயங்களை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாங்க. அப்போ அங்கே வாழ்ந்த சஹாபாக்கள் வந்து சில வணக்கங்களை வந்து அதிகமாக செய்கிறாங்க. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, உடனே மிம்பரில் ஏறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு சொல்கிறாங்க, பல கௌமின் இவர்களுக்கு என்ன ஆச்சு? நான் செய்கிற சில வேலைகளை அவங்க செய்யாமல் விட்டுட்டு இருக்காங்களே, நான் என்ன மாதிரி செய்ய சொன்னனோ அந்த வேலையை செய்யாமல் ஏன் அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு மீது சத்தியமாக சொல்கிறேன், அவர்களிடையே அல்லாஹுவை அதிகம் அறிந்தவன் நான் தான் அப்படின்னு மேலும் சொல்கிறாங்க, அல்லாஹுவில் அவர்களிலேயே அதிகம் அஞ்சுபவனும் நான் தான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹுவை பற்றி அறிதல் தான் இந்த இடத்துல வந்து இறைவனை பற்றிய அச்சத்தை வந்து நமக்கு ஏற்படுத்தும். இறைவனை அச்சத்தை நம்ம உள்ளத்தில் ஏற்படுத்தும். இறைவனுக்கு அஞ்சக்கூடியவர்களாக நம்மளை ஆக்கும் அப்படிங்கிறத இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹுவை பற்றிய பெயர்களை வந்து நம்ம அறிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் அதை வந்து உள்ளபூர்வமாக அதை உணர்ந்து அறிஞ்சு வச்சுருக்கோமானா கிடையாது. சும்மா மேலோட்டமாக தான் அவனை நம்ம அறிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் அவனுடைய ஒவ்வொரு பண்புகளையும் ஒவ்வொரு பெயர்களில் உள்ள பண்புகளை நம்ம இன்னும் மேலும் உள்ளார்ந்து சிந்திச்சு பார்க்க போகும்போது தான் அவனோட பற்றிய அறிதல் வந்து நமக்கு மேலும் அதிகரிக்கும். அல்லாஹ் தன்னை பற்றிய அறிதலை அல்லாஹ் தனது திருமையில் சொல்லி காட்டுறான். முதல்ல இறக்கிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இக்ரோ பிஸ்மி ரப்பி கலேதி ஹலக்கு, படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக படிப்பீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை நம்ம மேலோட்டமாக படித்தோம்னா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஓதுவீராக அப்படிங்கிறது தான் நம்ம விளங்குவோம். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லலை. அதாவது அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்னா, முதல் கல்வி எப்படி இருக்கணும்னா, உன்னுடைய இறைவனை பற்றி நீங்கள் படிங்க. அதாவது என்னை பற்றி நீங்கள் படிங்க, என்னோட பெயரை நீங்கள் படிங்க, என்னை பற்றி நீங்கள் அறிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் அல்லாஹ் இங்கே முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து அல்லாஹ் இங்கே வலியுறுத்தி சொல்கிறான். என்னை பற்றி அறிவு தான் இறையச்சத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறத இங்கே அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தான் உன்னை படைச்சான் அப்படிங்கிறத நீங்கள் படிங்க, உமது இறைவன் கண்ணியமானவன் அப்படிங்கிறத நீங்கள் படிங்க அப்படின்னு அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி சொல்கிறான்னா, அல்லாஹ் வந்து தன்னை பற்றி படி, தன்னை பற்றிய ஆற்றலை வந்து நீ விளங்கி கொள் அப்படின்னு சொல்லி தான் இங்கே இந்த வசனத்தில் இந்த அத்தியாயத்தில் முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். முதன்மையான கல்வி எதுனா அல்லாஹ்வை பற்றிய கல்வி தான் முதன்மையான கல்வி. அல்லாஹ்வை பற்றிய அறிவு தான் முதன்மையான அறிவு அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே நமக்கு சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதை படிக்கணும்னா அல்லாஹ்வுடைய பேறுகளை நம்ம படிக்கணும், அல்லாஹ்வுடைய பண்புகளை படிக்கணும். அதை நம்ம படித்தாதான் அல்லாஹ் ஒருவன் தான் நம்மளை படைச்சான், அவனை மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு இணை வைக்கக்கூடாது. அடுத்தது வந்து நம்மளுடைய மார்க்கத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஈமான், இன்னொன்று இஸ்லாம். ஈமான் என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், இஸ்லாம் என்பது செயல்கள் சார்ந்த விஷயங்கள்.
ஈமானுடைய அடிப்படையில் வந்து அல்லாஹ்வை நம்புறது தான் முதன்மையான படி. அல்லாஹ்வ நம்ம முழுமையாக நம்ப போகும்போது தான் அவனுக்கு இணை வைக்காமல் அவன் சொல்லக்கூடிய கட்டளைகள் அவன் என்னென்ன நம்மளுக்கு சொல்லியிருக்கானோ அதை நம்ம பின்பற்றக்கூடியவங்களாக இருப்போம். ஈமானில் வந்து அல்லாஹ்வை நம்புறது முதல் படியாக இருக்க போகும்போது தூதர்கள், அதுக்கு அடுத்தடுத்த நிலை தூதர்கள் நம்புதல், மலக்குமார்கள் நம்புதல், வேதங்களை நம்புதல், மறுமை நாளை நம்புதல், நன்மையும் தீமையும் அல்லாஹ்விடத்துல தான் வருது அப்படிங்கிற விதியை நம்புறது. இது ஈமான் சார்ந்த, அதாவது நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில் அடங்க போகும்போது அதில் முதன்மையானது என்னென்னா அல்லாஹுவை நம்ம உறுதியாக நம்புறது. அவனை எப்படி வணங்கணும்னா அவனுடைய ஆற்றல்களையும் பண்புகளையும் அவனுடைய பெயர்களை நம்ம படித்து அதோட அர்த்தத்தை நம்ம உள்வாங்கும் போது தான் அவனை வந்து நம்ம முழுமையாக அவனுடைய நெருக்கத்தை நம்ம பெறக்கூடியவங்களாக இருக்க முடியும். நமக்கு வந்து நம்மளுடைய உள்ளத்தில் வந்து அவனை பற்றிய அச்சம் அவனை பற்றிய அச்சம் வந்து நம்ம உள்ளத்தில் ஏற்படும். அப்போ தான் வந்து நம்ம இரையச்சம் உடையவங்களாக ஆகும். அவனுடைய பண்பை உணரும் போது தான் நம்முடைய உள்ளத்தில் இரையச்சம் அதிகரிக்குது. இதற்கு உதாரணமாக ஐஷா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, புகாரில் 4993வது ஹதீஸில் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, முதல்ல இறைவனை பற்றிய வசனங்கள் தான் இறங்கப்பட்டுச்சு. இறைவனை பற்றிய அவனுடைய தன்மையை பற்றி தான் இறைவசனம் வந்து எங்களுக்கு அருளப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம்தான் இப்போ 13 14 வருஷங்க ரசுல்லா வந்து நபியாக்கப்பட்டு இத்தனை வருஷங்களுக்கு பிறகு தான் வந்து அதாவது நன்மை தீமையை குறித்து வசனங்கள் இறக்கப்பட்டுச்சு. முதல்ல எங்களுக்கு எதுனா இறைவனை பற்றிய அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய ஆற்றல்களை பண்புகளை குறித்து தான் எங்களுக்கு வசனங்கள் அருளப்பட்டுச்சு. அதை கொண்டு தான் ஈமானையும் இறையச்சத்தையும் வந்து அவங்க இந்த மக்கள் ஏற்படுத்திக்கிட்டாங்க. இது இந்த வசனங்கள் அருளாமல் டைரெக்டாக நன்மை தீமை செய்யக்கூடாது, அதாவது சட்டங்கள் குறித்து விபச்சாரம் செய்யக்கூடாது, மது கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி தடை சட்டங்கள்லாம் இறங்குனுச்சுன்னா நாங்கள் இதை பின்பற்ற மாட்டோன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இறைவனை பற்றி அச்சத்தை வசனங்களை இறக்குனதுனால தான் சஹாபாக்களோட உள்ளத்தில் வந்து இந்த மக்களோட உள்ளத்தில் வந்து அல்லாஹுடைய பற்றின அந்த முழுமையான விளக்கங்களும் பண்புகளையும் புரிஞ்சு நடந்தனால தான் இதை உடனே அல்லாஹ்விடத்துலேருந்து வந்த சட்டங்களை இவங்க உடனே நிறைவேற்றினாங்க, கட்டளைகளை நிறைவேற்றினாங்க அப்படின்னு ஐஷா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. அப்போ முதன்மையானது நமக்கு என்னன்னா இறைவனை பற்றி அறிதல் தான் நமக்கு முதன்மையானது அப்படிங்கிறத இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம விளங்க முடியுது. அப்போ அல்லாஹு வந்து முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் தன்னை பற்றிய விஷயத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான். அதே போல் குரானில் வந்து குரான் துவக்கப்பட்டதுலேருந்து நம்ம முதல்ல ஓதக்கூடிய வசன அத்தியாயம் என்னென்னா சூரத்துல் ஃபாத்திஹா. அதில் தான் அல்ஹம்து சூரா ஓதுறோம். அதில் தான் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறான். முதல்ல அல்லாஹுவை பற்றி சொல்லிவிட்டு பின்னாடி அல்லாஹுவிடத்தில் எப்படி உதவி தேடணும் அப்படிங்கிறத அல்லாஹ் அதில் சொல்லி காட்டுறான் நமக்கு. அப்போ அல்லாஹுவை நம்ம முதல்ல படிக்கணும். அவன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட கருணையாளன், நம்மளை எப்படி நேசிக்கிறான், நம்ம மேலே எப்படி கருணையாக இருக்கான், நம்ம மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கான் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க போகும்போது தான் அவனை பற்றி நம்ம அறிஞ்சு கொள்ள முடியுது. அவனை பற்றி நம்ம அறிஞ்சு கொள்ள போகும்போது அவனுடைய நேசத்தை பெறுறதுக்காக நம்ம வந்து எல்லா செயல்களையும் செய்வோம். அவனுக்கு அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருப்போம். உதாரணத்துக்கு இந்த உலகத்தில் நம்மளை நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களுக்காக நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க விருப்பப்பட்ட செயலை நம்ம செய்வோம். அவங்க நேசத்தை பெறத்துக்கான அன்பை பெறத்துக்கான எல்லா செயல்களையும் செய்வோம். அவங்க மீது அதிகப்படியான அக்கறையாக இருப்போம். அதே போல தான் அல்லாஹுவை அவனுடைய பண்பை நம்ம புரிஞ்சு அவனிடத்தில் நம்மளை ஒப்படைக்கும் போது உதவி தேடும் போதும் அதாக இருக்கட்டும், அவன்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு தேடக்கூடியதாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய வாழ்க்கையை அவனிடத்தில் ஒப்படைக்க போகும்போது அவன் வந்து நம்மளை நேசிக்கிறான். எப்படி நேசிக்கிறான்னா நம்மளுக்காக அல்லாஹ் ஒன்றையும் பார்த்து பார்த்து இந்த உலகத்தில் செஞ்சுருக்கான். இவன் தவறான வழியில் போகக்கூடாது, தவறான செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் நம்ம மீது கொண்ட கருணையால் தான்
அல்லாஹ் ஒன்று ஒன்றையும் நமக்காக செய்கிறான். தீமையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறான். நன்மையான விஷயங்களை நம்மளை அதிகமாக செய்கிறதுக்காக தூண்டுறான். நம்மளோட உள்ளத்தில் நல்ல விஷயங்களை ஏற்படுத்துகிறான். அது இந்த செயல்கள்லாம் வந்து அல்லாஹும் நம்மளை நேசிக்கிறதுனால தான் அந்த செயல்கள்லாம் ஏற்படுது. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாஹுவ பண்பை உணர்ந்து அவனிடத்தில் நம்ம எல்லா செயல்களும் அல்லாஹ் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அல்லாஹ்விடத்தில் தான் மட்டும்தான் உதவி தேட முடியும். அவனால் தான் நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் தர முடியும். அல்லாஹ் எவ்வளோ கருணையாளன், அல்லாஹ் நம்மளை எப்படி நேசிக்கிறான், நமக்காக ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து படைச்சு இது செஞ்சால் சரி, இது செஞ்சால் தவறு, பலவிதமான வழிகாட்டுதல்களை நம்மளுக்காக அல்லாஹ் அருளி நம்ம மீது அக்கறையோடும் நம்மள மீது கருணையோடையும் நம்ம மீது அளவு கடந்த பாசத்தோடையும் நம்மளை நேசிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் ஒரு விஷயத்தை செய்யின்னு சொன்னான்னா அதில் எவ்வளோ நன்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். அவனை நம்ம புரியும்போது அவன் நம்ம மேலே வச்சுருக்க பாசத்தையும் அன்பையும் கருணையும் நம்ம புரியும்போது அவன் நம்மளுக்காக அருளிய சட்டங்கள் எதுவுமே நமக்கு வந்து கஷ்டமாக இருக்காது. அந்த சட்டங்களை நம்ம கடைபிடிக்கிறதுலையும் எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு ஏற்படாது. அல்லாஹ் எதை விட்டு நம்மளை விலக சொல்கிறானோ அதை விட்டு நம்ம விலகக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். ஏன்னா அல்லாஹை நம்ம முழுமையாக புரிஞ்சாதான் இந்த செயலை நம்மளால் செய்ய முடியும். அல்லாஹ் 2வது அத்தியாயம் 216வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வஅஸா அன் தக்ரஹு ஷையும் வஹுவ ஹைருல் லகும் வஅஸா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லகும் வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். ஒன்றை நீங்கள் வெறுக்கலாம், அது உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும். ஒன்றை நீங்கள் விரும்பலாம், அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும். அல்லாஹ்வே அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ் இதில் என்ன சொல்கிறான்னா, நம்மளுக்கு வந்து ஒரு செயல் வந்து பிடிக்காத செயலாக இருக்கும், அது விரும்பாத செயலாக இருக்கும். ஆனால் அதில் உங்களுக்கு நன்மை இருக்கும். நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும், அதை நம்ம விரும்பக்கூடிய செயலாக இருக்கும். ஆனால் அது வந்து நமக்கு கெட்டதாக இருக்கும். அது வந்து நீங்கள் அறிய மாட்டீங்க, அல்லாஹ் தான் அறிவான் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் நம்ம மீது உள்ள கருணையினால தான் நமக்கு உள்ள நம்ம விரும்பக்கூடிய விஷயமாக இருந்தாலும் நம்ம வெறுக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அதில் எது நல்லது கெட்டது என்ன அது அல்லாஹ் எது நமக்கு நல்லது அப்படிங்கிறத அல்லாஹ் தான் அறிவான். அதை அல்லாஹ் அறிஞ்சு நம்மளை அதன் வழியில் செயல்படுத்த செய்வான் அப்படிங்கிறத இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹுக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் உள்ள தொடர்பு என்னென்னா, அவனுடைய கட்டளைகளால் அதை செயல்படுத்துறதால உள்ள தொடர்பு கிடையாது. மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அது அல்லாஹ் நம்ம மீது உள்ள அன்பின் அடிப்படையினால் ஏற்பட்ட உறவு அப்படிங்கிறது குர்ஆனில் நம்ம எங்கே பார்த்தாலும் எந்த வசனங்களில் பார்த்தாலும் அவனோட அன்பை வந்து அதிகமாக அல்லாஹ் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த பக்கமாக திருப்பி நம்ம படிக்க போகும்போது மனிதன் மீது அல்லாஹ் கொண்ட அன்பை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயம் 195வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னல்லாஹு யுஹிபுல் முஹ்சினீன், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்வோரை அல்லாஹ் விரும்புகின்றான். அப்போ நம்ம நன்மை செஞ்சோன்னா அல்லாஹ் நம்மளை விரும்புகிறேன், நம்மளை அல்லாஹ் நேசிக்கிறேன், நம்மள்ட்ட எவ்வளோ அன்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டு. மேலும் 2வது அத்தியாயம் 222வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னல்லாஹு யுஹிபூனல் தவ்வாபீன வ யுஹிபுல் முத்தக்கிரீன், திருந்திக் கொள்வோரையும் அல்லாஹ் விரும்புகின்றான், தூய்மையாக இருப்பவரையும் அல்லாஹ் விரும்புகின்றான். நம்ம பாவம் செஞ்சு அதை திருத்திக்கிட்டோம்னா அல்லாஹ் நம்மளை விரும்புகிறேன்னு சொல்கிறான். தூய்மையானவர்களாக இருந்தால் அவங்களையும் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் நம்மளை எப்படி நேசிக்கிறான் விரும்புகிறான் அப்படிங்கிறத இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பொதுவாக மனிதர்கள்ட்ட நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா அவங்க வந்து அந்த அதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச தப்பை சொல்லி காட்டி நம்மளை வந்து கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், நம்ம ஒரு தவறு செஞ்சால் அந்த தவறு செஞ்சதை திருந்தி அதுலேருந்து மீண்டு வந்தோம்னா அதுக்கு முன்னாடி செஞ்சதை நான் மன்னிக்கிறேன், அப்படி நம்ம மீது பெருந்தன்மையாக இருக்கான், நம்மளை நேசிக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான்.
நம்ம இங்கே தவறு செஞ்சதை பார்க்காம அவன் பக்கம் நம்ம மீள்றது தான் அல்லாஹ் இங்கே பார்க்குறான். அப்போ யார் அவன்கிட்ட வந்து திருந்தி மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்கள வந்து அல்லாஹ் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 3வது அத்தியாயம் 76வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஃபைனல்லாஹ யுஹீபுல் முத்தகீன், அல்லாஹ் இறையச்சம் உடையவர்களை விரும்புகின்றான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இறையச்சம் அதாவது அல்லாஹ் கஞ்சி நடக்கக்கூடியவங்களா இருந்தால் அவங்கள அல்லாஹ் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மேலும் 3வது அத்தியாயம் 146வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வல்லாஹு யுஹீபுல் ஸ்வாபிரீன், சகித்து கொள்வோரே அல்லாஹ் விரும்புகின்றான். அதாவது சகிப்புத்தன்மையோடு இருந்தோம்னா அல்லாஹ் அவங்கள நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 3வது அத்தியாயம் 159வது வசனத்தில் இன்னல்லாஹ யுஹீபுல் முத்தவக்கிலீன், அல்லாஹுவை சார்ந்திருப்பீராக, தன்னை சார்ந்திருப்போரே அல்லாஹ் நேசிக்கின்றான். நம்ம வந்து அல்லாஹை எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹை சார்ந்திருந்தா தன்னை யாரெல்லாம் சார்ந்திருக்காங்களோ அவங்கள எல்லாம் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். மேலும் 49வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இன்னல்லாஹு யுஹீபுல் முக்சிதீன், நீதி செலுத்துங்கள், நீதி செய்வோரே அல்லாஹ் விரும்புகின்றான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ யாரெல்லாம் நீதமாக நடக்கிறாங்களோ நேர்மையாக நடக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். 61வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இன்னல்லாஹ யுஹீபூன் அல்லதீன யுகாத்திலூன ஃபி சபீலிஹி, அல்லாஹுடைய பாதையில் போரிடுகின்றவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான். யாரெல்லாம் அல்லாஹுடைய பாதையில் போர் செய்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் விரும்புகிறேன்னு சொல்லி காட்டுறான். இப்படி குரானில் நம்ம ஒவ்வொரு பக்கங்களையும் திருப்பி வசனங்களை படிக்க போகும்போது அல்லாஹ் நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்கான், எவ்வளோ கருணையாக இருக்கான், நம்மளை எவ்வளோ நேசிக்கிறான் அப்படிங்கிறத நமக்கு விளங்குது. ஆனால் நம்ம அவனுடைய நேசம் எப்படிப்பட்டதுன்னு அதை சிந்திக்காமல் சும்மா வாய் வார்த்தையாக படிச்சுட்டு அதை பற்றி சிந்திக்காமல் போயிடுறோம். அல்லாஹுடைய கருணையை நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா அல்லாஹ் நம்மளை எப்படி நம்மளை அதிகமாக விரும்புகிறான் அப்படிங்கிறத நம்ம விளங்க முடியும். அல்லாஹுவை பற்றிய சிந்தனை நம்மளோட உள்ளத்தில் ஆழமாக இறங்குனுச்சுன்னா அவனுடைய புரிதல் நம்ம உள்ளத்தில் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ளத்தில் இறையச்சம் அதிகரிக்கும். அல்லாஹு கஞ்சி நடந்தோம்னா அவனுடைய நேசத்தை பெறக்கூடியதாக இருக்கும். அவனுடைய நேசம்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அருள் நமக்கு. அவனுடைய ஆற்றல்களையும் அவனுடைய பண்புகளையும் அவனுடைய வல்லமைகளையும் நம்ம வந்து தனிமையில் உட்காந்து சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹு அறிமுகப்படுத்தக்கூடிய இன்னொரு வசனம் இந்த குர்ஆனில் இருக்குது. அது வந்து சூரத்துல் பக்கரால 2வது அத்தியாயம், அதாவது பக்கரால வந்து 255வது வசனமாக அல்லாஹ் அருளியிருக்கான். ஆயத்துல் குர்சி இருக்குல்ல, அந்த வசனம் தான் அந்த அல்லாஹுடைய பண்புகளையும் ஆற்றல்களையும் வல்லமைகளையும் அல்லாஹு குறித்து அல்லாஹுவே அருளிய வசனம் அது. அதை படித்து பார்த்தோம்னா அவனுடைய பிரம்மாண்டத்தை நம்ம உணர முடியும். அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, அதாவது வணங்குறதுக்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான், அவனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன், அவன் வந்து அவனுக்கு மரணங்கிறதே கிடையாது, அவன் எப்போதுமே உயிரோடு தான் இருப்பான், என்றென்றும் உயிருடன் இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது அப்படின்னு சொல்கிறான். அதாவது மனிதர்களுக்கு தான் உறக்கங்கிறது ஏற்படும், அவனுக்கு டயர்டுங்கிறது ஏற்படாது. அதாவது எந்த ஒரு பலகீனத்துக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். அப்புறம் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. வானத்தில் உள்ளதாக இருந்தாலும் சரி பூமியில் உள்ளதாக இருந்தாலும் சரி எல்லாமே அல்லாஹுக்கு உரியது தான். நமக்கு அதில் எந்த ஒரு உரிமையும் கிடையாது, அல்லாஹுக்கு மட்டும்தான் அதில் உரிமை இருக்குது. இந்த பூமியாக இருக்கட்டும் பூமியில் உள்ள எந்த பொருளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை குறித்த ஆற்றல் உரிமை அல்லாஹுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். அவன் அனுமதித்தால் தவிர அவரிடம் யார் தான் பரிந்து பேச முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது அல்லாஹ் யாருக்கு அனுமதி அளிச்சிருக்கானோ அவங்க தான் அவனிடத்துல பரிந்து பேச முடியும், வேறு யாராலையும் அவனிடத்துல பரிந்து பேச முடியாது அப்படிங்கிறத அல்லாஹ் நாடியவங்களை தவிர வேறு யாராலையும் முடியாது அப்படிங்கிறத இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
அப்புறமேலும் சொல்லி காட்டுறான், அவர்களுக்கு முன்னே உள்ளதையும் பின்னே உள்ளதையும் அவன் அறிவான் அப்படிங்கிறான். அதாவது நமக்கு முன்னாடி உள்ளதையும் பின்னாடி உள்ளதையும் அல்லாஹ் அறியான். அப்போ ஒவ்வொன்றையும் அல்லாஹ் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் கண்காணிப்பவனாக இருக்கான். அவனிடத்துல வேறு அவனை அன்றி எதுவுமே நடக்காது அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். அவன் அறிந்தவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது. அவன் நாடியதை தவிர, அதாவது அல்லாஹ் சொல்லிக்கிட்டான், அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்களால் அறிய முடியாது. அல்லாஹ் அறிஞ்ச மாதிரி யாரும் எதையும் அறிய முடியாது. அவன் எதை நமக்கு கற்றுக் கொடுக்குறானோ அதை மட்டும்தான் நம்மளால் அறிய முடியும் அப்படிங்கிறத, அது யாருக்கு அல்லாஹ் நாடி இருக்கானோ அவங்கள தவிர வேறு யாராலையும் அறிய முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுடைய இருக்கை உள்ளடக்குமா. அதாவது அவனுடைய இறையாசனை எப்படி இருக்கும்னா, அந்த பிரம்மாண்டம் எப்படி இருக்கும்னா, இந்த வானங்களையும் பூமியும் உள்ளடக்குமா. வானமும் பூமியுமே எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு. அந்த வானமும் பூமியும் அவனுடைய இருக்கை அது உள்ளடக்கிறோம் அப்படிங்கிறத அவனோட பிரம்மாண்டத்தெல்லாம் இங்கே சொல்லி காட்டுறான். அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை காப்பது கூட எனக்கு சிரமமே கிடையாது, அதில் எந்த கஷ்டமும் எனக்கு கிடையாது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவன் உயர்ந்தவன், மகத்துவம் மிக்கவன். அல்லாஹ் எப்படிப்பட்ட உயர்ந்தவன், எப்படி மகத்தானவன் அப்படிங்கிறத, அவன் தன்னை பற்றிய புரிதலை, ஆற்றலை, பிரம்மாண்டத்தை இந்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மனிதர்களுக்கு அல்லாஹ் தன்னை பற்றி தான் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறத இந்த வசனங்கள் மூலியமாக அல்லாஹ் விளக்குகின்றான். இந்த ஆயத்து குர்சி மகத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல போகும்போது, யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பின் இதை ஓதுறாங்களோ அவங்க சொர்க்கம் செல்வதற்கு தடையாக அவங்க மௌத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் நம்ம இதை ஓதுனோம்னா அல்லாஹ்விடத்துலேருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட சிறப்புகள் இந்த ஆயத்துல் குர்சிக்கு இருக்குது. இந்த ஆயத்துல் குர்சியை நம்ம ஏனோ தானோன்னு ஓதாமல் உளமாற அதை புரிஞ்சு, அல்லாஹுடைய வல்லமையை புரிஞ்சு நம்ம ஓதும்போது அதற்கான முழு நன்மையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி நமக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு வெறும் மந்திரமாக ஒப்பிச்சு உச்சரிச்சுட்டு போனோம்னா அதற்கான பலன் நம்மள்கிட்ட இருக்காது. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எந்த மாற்றமும் ஏற்படாது. இந்த அல்லாஹ் தன்னை பற்றிய அறிமுகத்தை எப்படி வல்லமையை சொல்கிறானோ அதை நம்ம தனிமையில் உட்காந்து சிந்திக்கணும். ஒவ்வொரு நேரத்துலேயும் அவனுடைய ஆற்றல்களையும் பிரம்மாண்டத்தையும் நம்ம உணர போகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உள்ளத்தில் இரையச்சம் ஏற்படும். நம்ம வாழ்க்கை மாறும். நம்ம வாழ்க்கை குரானாவே மாறும். அல்லாஹுடைய புரிதல் நம்மளுக்கு வரும்போது நம்மளுடைய தவறுலேருந்து நம்ம விடுபடுவோம். அல்லாஹ் நேசம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹுடைய நேசத்தை பெறக்கூடிய மக்களாக நம்ம மாறுவோம். மேல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, திருமதியில் 3507வது ஹதீஸாக சொல்கிறாங்க, அல்லாஹுக்கு 99 பேர் உள்ளது. இதை யார் மனனம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹு 99 பேர் தான் இருக்கான்னு பார்த்தா 99 பேர் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் நம்ம பார்க்கும்போது 99க்கு அதாவது 100க்கு மேற்பட்ட பெயர்கள் அல்லாஹுக்கு இருக்குது. வெறுமனே 99 பேர் மனனம் செஞ்சால் நம்ம சொர்க்கம் செல்ல முடியுமானா அது அப்படி கிடையாது. யாரெல்லாம் அல்லாஹுடைய பண்பை உணர்கிறாங்களோ, அவனோட மகத்துவத்தை உணர்கிறாங்களோ, அவனுடைய பிரம்மாண்டத்தை உணர்கிறாங்களோ, அதை நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினா, அவன்கிட்ட முழுமையாக சார்ந்திருந்தால், அவனுடைய கண்ணியத்தையும் அவனுடைய மகத்துவத்தையும் உணர்ந்து அதன்படி அவனிடத்தில் சார்ந்து இருந்தோம்னா அப்போ தான் அதற்கான அந்த முழு நன்மையும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை மாறக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் பற்றிய அறிதல் தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். நம்ம துவா கேட்கும்போது அல்லாஹுவை என்ன நேசிக்கணும் அப்படின்னு அல்லாஹுவை உணர்ந்து அவனுடைய
பேர்களுடைய பண்புகளை நம்ம புரிஞ்சு அதன்படி நம்ம அவனிடத்தில் துவா செஞ்சோம்னா அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாகவும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கக்கூடியவர்களாகவும் நம்ம மாறக்கூடியவங்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பேர் 99 மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் அவனுடைய அல்லாஹுடைய அறிவில் அல்லாஹுக்கு வச்சிருக்க பேர் நம்மளால் அறிய முடியாது. அதனால் அல்லாஹுக்கு உள்ள பேர் வந்து அல்லாஹ் தான் அறிஞ்சவன் அப்படிங்கிறத நம்ம இங்கே விளங்கணும். அல்லாஹுக்கு 100க்கு மேற்பட்ட பெயர்கள் இருக்குது. அது எவ்வளோ பெயர்னு நம்மளால் அறிய முடியாது. அல்லாஹுடைய பண்புகளையும் ஆற்றல்களையும் விளங்கி அதன்படி நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.